ஏல அக்கண்டக்கோ மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லைவேலு பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா, என்னோடய வீடியோ கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. நெல்லைவேலு திவ்யாவோட தற்போது நிலைமை என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்காரு. இல்லை எனக்கு இதுதான் பொழப்பா, யார் என்ன செய்தா எங்கே போகிறான்னு. திவ்யாவோட நிலைமை என்னென்னா, தவறு பண்ணதுனால இன்றைக்கி வந்து ஜெயிலில் இருக்கா. சரியா? தவறு பண்ண யாராக இருந்தாலும் கடைசியில் போக வேண்டிய இடம் ஜெயில் மட்டும்தான். காவல்துறை அதிகாரிகளையே வந்து தப்பு பண்ணவங்களை தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க. இன்னும் கோர்ட்டுக்கு போய் விசாரணைக்கு வரும்போது தான் யார் என்ன தப்பு பண்ணாங்கிறது வெளிச்சத்துக்கு வரும். அது போக இதில் ஒரு அம்மா, அந்த சித்ராம்மா இருக்காங்களே, மக்கள் பாரு சித்ராம்மா, அந்த அம்மா வந்து தவளை தன் வாயால் கெட்ட மாதிரி வந்து கெட்டு வீடியோ போட்டு பப்ளிக்கில் ப்ரெஸ் மீட் வச்சு தான் மேலே தப்பு இல்லாத மாதிரியே காமிச்சு பணத்துக்காக இப்படி ஒரு நாடகத்தை நடித்து கடைசியில் உள்ளே போய் சேர்ந்தாச்சு. இதில் வேறு அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சங்கம் இருக்கா, அதுபோல் யூடியூப் சேனல் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் இருக்குது. இவங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டு வேறு. என்னத்தை சொல்கிறது? அதனால் தப்பு பண்ணவங்களை வந்து கடவுள் தண்டிப்பார். கண்டிப்பாக கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, நீதி அரசர் இருக்காங்க. அதனால் தவறு பண்ணால் திவ்யா எல்லாம் யாராக இருந்தாலும் உள்ளே போய் தான் ஆகணும் நண்பர்களே. சரியா? சரி, ரைட் நண்பர்களே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம நெல்லைவேலு சோஷியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல அமைக்கிங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.